ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டேம் லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்சோடனே நான் என்னோடய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து கோழி திறந்தோட தான் வந்தேன். கோழி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து திறந்து விட்டாச்சு. கோழி திறந்து விட்டோடனே அரிசி கொஞ்சம் போட்டுருவோம். அது ஃபஸ்ட்டு எல்லா கோழியும் போயிட்டு தண்ணி தான் குடிக்கும். அது எப்படி தண்ணி குடிக்குதுன்னு அழகாக. அது நம்ம நல்ல தண்ணி வச்சோன்னா அதை குடிக்காது. அந்த சாக்கடையில் போகிற தண்ணியை மட்டும்தான் எடுத்து அது குடிக்கும். அப்புறமா அவங்க காலையிலே சுறுசுறுப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த கோழிக்கெல்லாம் கிங்கு. இந்த கருப்பு கோழிலையும் சேவல் இருக்கும். ஆனால் அந்த சேவலை போட்டு அந்த வெள்ளை சேவலை சாவடிச்சு தான் எடுப்பார் எப்போ பார்த்தாலும். இங்கே இருக்கவே விட மாட்டார். எல்லா கோழியும் அங்கே இங்கேன்னு கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு. கோழி எங்கள் வீட்டிலே இருக்காது, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு தான். கோழியை கூட பாருங்கள், இடம் இல்லைன்னா மேலே ஏறியே போவேன்னு சொல்லிட்டு வருது அது பாட்டு. எல்லா கோழியும் ஒவ்வொன்றா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா வந்து எங்கள் வீட்டில் வந்து டிசம்பர் பூ இருக்கா, மழை குளிர் எல்லாம் முடிஞ்சு வெயில் வந்து இப்படி அடிக்குது. அப்போயுமே எங்கள் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறையா பூக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக பூக்குது, அவ்வளோதான். ஆனால் இப்போ வரைக்கும் பூத்துக்கிட்டே தான் இருக்குது, என்னன்னு தெரில. காலையிலேயே இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மைண்டெலாம் ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கும். அப்புறமா இது வந்து பொங்கலுக்கு வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு வச்சோமா, அது பார்த்தா அப்படியே கிளம்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு க்ரீனாக பார்க்க செம்மையாக இருந்துச்சா, அதான் இது ஒரு கிளிப் எடுத்தேன். அப்புறம் நான் காலையில் வந்து டீ அப்படி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாமுக்கு இது வந்து எனக்கு வந்து ஸ்டடி லீவ் தான். ஆனால் ஸ்டடி லீவ் விட்டாங்கன்னா பேர் நான் இன்ன வரைக்கும் புக்கே தொடல. ஸோ இன்றைக்காச்சும் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம் அப்படின்னு தான் தமிழ் எடுத்து இன்றைக்கி பார்த்தேன். அதாவது நான் வீடியோ ஷூட் பண்ண அன்றைக்கி வந்து தமிழ் இன்னும் ஃபுல்லாலாம் இல்லை, ஏதோ கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வச்சுருவேன். எப்படின்னா லீவ் நிறையா விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒன்றும் படித்த மாதிரியே இருக்காது. லாஸ்ட்டு நாள் உட்காந்து மண்டையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்படி தான் நான் பண்ணுவேன். மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறமா படித்து முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வந்துடுச்சு. நம்ம தோசை சுட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்மளோட முக்கியமான ஒருத்தவங்க இப்போ தான் வந்து சாப்பிட வருவாங்க. கோழி எல்லோரும் வருவாங்க இப்போ தான் சாப்பிட. என்னை பார்த்துட்டு வெளில போகிறாங்க. இப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டா உள்ளே வந்துடுவாங்க திரும்ப எல்லோரும். பாருங்க, வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. நல்லா வராங்க. வந்து எல்லோரும் தக்காளி, எங்களுக்கு வந்து தக்காளி டைம் போல். மார்னிங் வந்து எப்போதும் தக்காளி சாப்பிடுவாங்க.
தனியாக வந்து கூட சாப்பிட மாட்டாங்க. குரூப்பாக வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் வருவாங்க, அப்புறம் இன்னொரு 4 பேர் வருவாங்க. அப்படி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்புறமா சாப்பிட்டோன்னே எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார். அந்த விறகடுப்பில் கொல்லையில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ணோம். அப்புறம் வந்து மீன் ஃப்ரை எல்லாமே வந்து இன்றைக்கி விறகடுப்புலேயே கொல்லையிலேயே உட்காந்து தான் செஞ்சுட்டு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாம்பார், அப்புறம் வந்து அவிச்ச முட்டை, அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணது, அப்புறம் அப்பளம் நம்ம வச்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் போல் சாப்பிட்டு முடித்தோடனே வந்து நான் எல்லா பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டேன். நான் காலையிலேருந்து ஒரு வேலை கூட பண்ணவே இல்லையா, அதனால் இதை பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங்க்கும் கொஞ்சம் மேலே வந்து இன்றைக்கி நான் ஷூட் பண்ண அன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி வந்து வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. என் தம்பி வந்து ஊருக்கு போயிருந்தானா, அதை விடுறதுக்காக வந்தாங்க. ஏன்னா அவனுக்கு இன்னும் 2 எக்ஸாம் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதனால் ஸ்நாக்ஸுக்காக முறுக்கும் இன்னொரு ஸ்வீட்டும் வந்து செஞ்சாங்க. நைட்டு வரைக்கும் 11 மணி வரைக்கும் செஞ்சிட்ருந்தோம். ஏன்னா ஆரம்பிக்கிறப்பயே மணி வந்து 7, 8 அப்படி ஆயிடுச்சு. அதனால் வந்து முறுக்கு செஞ்சுட்டு அப்புறமா ஒரு ஸ்வீட் செஞ்சாங்க. நான் கேட்டேன், இந்த ஸ்வீட்டோட ரெசிபி வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 6 முட்டை நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட். செய்வாங்க. சின்ன முட்டையாக இருந்தால் 7. பேர் எனக்கு சரியாக தெரியல. அது ஜீனியாக முட்டையாக கடைஞ்சிக்கணும். அதில் ஒரு 10 ஏலக்காய், அதுக்கான பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கணும். ரெண்டையும் பொரிச்சிட்டு லேசாக பொரிச்சிட்டு மிக்சியில் கொஞ்சம் மாவை போட்டு அதில் போட்டு அதை அரைச்சிடணும். மிக்சியில் அடித்து போட்டு கொட்டி மாவில் அந்த ஒரு படி மாவுக்கு 6 முட்டை இல்லை 7 முட்டை, சின்னது பெருசுன்னு பார்த்துக்கணும். சின்னதாக இருந்தால் 7 முட்டை, பெருசாக இருந்தால் 6 முட்டை 1 கிலோ மாவுக்கு. அது மாதிரி போட்டு அதுக்கான உப்பு சொட்டு கொண்டு அதுக்கு 1 கிலோவுக்கு தகுந்த உப்பு சொட்டுன்னு போட்டால் போதும். போட்டு மாவை பிணைஞ்சி கட்டியாக கொஞ்சம் இதாக வச்சுக்கணும், கொஞ்சம் லூஸாக வச்சு தட்டி போட்டுடணும் எண்ணெயில். அடுப்பு மட்டும் மெதுவாக இருக்கணும், வேகமாக இருக்கக்கூடாது. லேசாக எரித்து லேசாக பருத்தி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டான். அது மாதிரி இளவலாக இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் கூட. கரெக்டாக வச்சுக்கக்கூடாது, மாவை கொஞ்சம் கூட அரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு படி கணக்குப்படி போட்டு அடித்து போட்டு செய்யணும். ரொம்ப இளவலாக இருந்தால் கொஞ்சம் மாவு அள்ளி போட்டுக்கணும். ஜீனி 1 கிலோவுக்கு 1/4 கிலோ மாவு ஜீனி போட்டால் போதும். 1 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ ஜீனி போட்டால் போதும். இது அளக்கல, தடியால் அளக்கல, திட்டமாக அள்ளி போட்டுக்கிறேன். இது முட்டை கொஞ்சம் நிறையா போயிடுச்சு, அதனால கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் மாவை. நான் சொல்கிறது கரெக்டாக வந்து 1 கிலோ மாவுக்கு 6 முட்டை, 1/4 கிலோ ஜீனி, அது போட்டால் போதும். அதுக்கு மேலே இனிப்பு வேணுங்கிறவங்க
கொஞ்சம் ஜீனி கூட போட்டுக்கலாம். திட்டமாக ஆயிடுச்சு. இப்போ செத்த நேரம் வச்சுருந்தா கொஞ்சம் 20 ஆயிருந்தா தட்டி போடலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன். அடுத்தது இந்த மாதிரி உருட்டிக்கணும். எல்லாம் உருட்டிக்கிட்டு நான் சீப்பரில் அந்த இலையை போட்டு, இலையோ துணியோ ஏதோ போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தட்டணும். தட்டி ரொம்ப அலசலாக தட்ட வேண்டியல, கொஞ்சம் குண்டாக தட்டிக்கலாம். தட்டி இப்போ போடுறேன் எண்ணெய் சட்டியில். இந்த இப்போ எப்படி எரியுது அடுப்பு, இந்த அடுப்பு எரியுதுல்ல, இதே மாதிரியே லேசாக எரியணும். ரொம்ப வேகமாக எரியக்கூடாது. இது மாதிரி லேசாக எரியணும். ஒரு 4, 5 இப்படி போடலாம். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சட்டியில் எப்படி எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக இருந்தால் 1, 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் தகுந்துருச்சா திருப்பி விடணும். இப்போ திருப்புறோம் பாருங்க. ரொம்ப நேரம் போட்டால் அது தீஞ்சு போயிடும். அதுதான் செவந்தோன்னா திருப்பி விட்டுருணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.